ஹலோ காய்ஸ், ஐ எம் ராப்டர். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ உங்களுக்கே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நான் வந்து என்னோடய பியர்டை ட்ரிம் பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ணதுனால என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஸோ உங்களுக்கு அந்த நான் முன்னாடி போட்ட அந்த ரீலை வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேன் யுவர் கேடிஎம் டூ திஸ் அப்படின்னு போடுவாங்க. அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ், அப்புறம் அந்த பர்ன் அவுட், அதெல்லாம் ஒரு 650cc பைக்கை வந்து ஒரு 390cc, ஒரு 250cc கூட அது போலலாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் R15 வச்சிருக்கிற அந்த பைக்கர்ஸ் கூட வந்து 650 கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. என்னடா பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதாடா என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணி வீடியோ போடுறீங்க அப்படின்னு. ஒரு சிசி எப்படி சொல்றது, ஒரு 650cc வந்து ஒரு லோ சிசி பைக்கோட வந்து கம்பேர் பண்ணுறீங்க. எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக வந்து ஜிடியும் பிடிக்கும், R15 பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட் நார்மலாக பைக்ஸ்னாலே வந்து பிடிக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு 650cc வந்து 390 கூட வந்து கம்பேர் பண்ணுறீங்க. யோசிச்சு தான் பண்ணுறீங்களாடா? ஒரு பைக்கு வந்து சிசி வந்து அந்த பைக் எவ்வளோ போகுமோ அவ்வளோதான் போகும். ஒரு கேப் ரேசரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கூட வந்து கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டை வந்து ஒரு ஸ்போர்ட் கூட கம்பேர் பண்ணுறீங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்கு வந்து ஏரோடைனமிக்ஸ் அப்படின்றது ஒன்று வந்து இருக்கும். ஆனால் அது வந்து நேக்கட் ஸ்போர்ட்டுக்கு கிடையாது. கேப் ரேசருக்குமே அப்படி தான். GT 650 வந்து நீங்கள் 390 கூட கம்பேர் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஐ எம் KTM ஃபேன். நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து KTM ஃபேன் தான். என்னடா பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதாடா? அழிவு புண்டையிட்ட வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அழிவு புண்டை ஒரு இருக்கா இல்லையானே தெரியல. கொஞ்சமாவது படித்த போல நடந்துக்கோங்கடா. படிக்காட்டியும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கடா. வண்டியை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் வீடியோ போடுங்கடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதில் இந்த KTM பைக்ஸ்னாலே வந்து சாப்ரி அப்படின்னு ஒன்று வந்து முடிவு பண்ணிட வேண்டியது. சாப்ரினா என்ன? கண்டபடி புண்டையாட்டம் ஓட்டுவான், பூந்து ஓட்டுவான், அவன் தான் சாப்ரி. KTM பைக் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சாப்ரி கிடையாது. ஓகே, நான் ஈவன் KTM ஃபேன்ஸ் உங்களுக்குமே சொல்கிறேன். ஏன் நீங்கள் வந்து ஒரு ஹை சிசி பைக்கை வந்து உங்களுக்கு கூட ஏன் கம்பேர் பண்ணி போடுறீங்க? லோ சிசி பைக்கையும் ஏன் கம்பேர் பண்ணி போடுறீங்க? 155cc உள்ள R15 வந்து 155 அடிக்கும்டா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து பர்சனலாக வந்து நான் அந்த ஸ்பீடோமீட்டர் வச்சு பார்த்து, அதில் ஜிபிஎஸோட பார்த்து எல்லாமே நான் பார்த்து சொல்கிறேன். அது 155 km/h போகலை. சீரியஸாக அது வந்து போகலை. அது ஸ்பீடோமீட்டர் இஷ்யூ தான், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு R15 பிடிக்காம இல்லை, எனக்கு R15 பிடிக்கும். அந்த 650யும் 390 கூட கம்பேர் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்க. Are you challenging me? இந்த வீடியோ அப்படியே போட்ட உடனே நான் தாண்டா புளுத்தி, என் பூலு தான் வளர்த்தி அப்படின்னுவானுங்க. இப்ப நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஓகே, வீடியோ போட்ட உடனே பெரிய புளுத்தி போல நினைச்சுப்பானுங்க. 390 வச்சிருக்க, ஏன்டா 650 கூட கம்பேர் பண்றீங்க? உனக்கு அறிவு புண்டை இருக்காடா? ஜோக்கர் புண்டை, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏண்டா புண்டைடா, சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தாண்டா வருது, கோவ புண்டையா வருது. உங்க பார்த்தாலே ஜோக்கர் புண்டைடா நீங்களா. கொஞ்சமாவது வந்து அந்த பைக்கை வந்து எப்படி கம்பேர் பண்ணணும்ன்றது யோசிங்கடா. உங்க 390 இன்னொரு 390 கூட கம்பேர் பண்ணுங்க, உங்க 250 இன்னொரு 250 கூட கம்பேர் பண்ணுங்க. எதுக்குடா சம்மந்த சுண்ணி இல்லாம நீங்க வந்து கம்பேர் பண்றீங்க? அம்பானியும் நீயும் ஒரே ஆள் ஆயிடுவியா? ஆக முடியாதுல்ல. ஏன்டா அப்படி பண்றீங்க? அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா. பைக்குக்கு டார்க்குன்னு ஒன்று இருக்கு, சிசி முக்கியம், ஏரோடைனமிக்ஸ் முக்கியம், எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அவன் பைக் வச்சிருக்கான், சரி நாம அவனை சேலஞ்ச் பண்ணும். அவனை வந்து அவன் வீடியோவை பார்த்து நம்ம போட்டு ஒரு பைக்கை மாடிஃபை பண்ணுறீங்க, ஓகே. ஸ்டிக்கரிங் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஏன் வந்து ஒரு ரேசிங் ஸ்டைலில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணக்கூடாது? அது இல்லாமல் மியா கலிஃபா ஃபோட்டோ போடுறது என்ன, டானி டெனிஸோட ஃபோட்டோ போடுறது என்ன? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்கடா. என்ன இதை கம்பேர் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. தேவையில்லாமல் வந்து ஒரு
சின்ன சிசி உள்ள ஒரு பைக்கோட வந்து டாப் சிசி பைக்கை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கோங்கடா. அவ்வளோ பெரிய சிசி உள்ள பைக்கை வந்து எப்படிடா இது போல் வந்து கம்பேர் பண்ணுறீங்க? இந்த மாடிஃபை பண்ணுறது கூட பரவாயில்ல, அதை வந்து ஒழுங்காக மாடிஃபை பண்ணி கரெக்டாக வச்சுருப்பான். அந்த ஸ்டிக்கரிங்லாம் போட்டு எக்ஸாஸ்ட்டை போட்டு அதை முறுக்கி காட்டுவான். எந்த இடத்துல ஏன் முறுக்குறானே தெரியாது. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். மற்ற வண்டி வச்சிருக்கிறவனா லூசு புண்டை. இதில் வந்து நீங்கள் கேடிஎம்ல எவனாவது இப்படி ஓட்டிட்டா போதும், சாப்ரி. கேடிஎம் பைக் ஒன்று போச்சுன்னா சாப்ரி, வண்டி ஓட்டுறவனும் சாப்ரி, வண்டியும் சாப்ரி. இட்ஸ் நாட் அபவுட் த ரைட் பாய்ஸ், இட்ஸ் அபவுட் த ரைடர். எவன் வண்டி ஓட்டுறானோ அதுதான் முக்கியம். வண்டி எப்படி ஓட்டுறான்றது தான் முக்கியம், வண்டியை பற்றி முக்கியம் இல்லை. சம்மந்த சுண்ணி இல்லாமல் வண்டி ஓட்டுவானுங்க. அவனுங்க சாப்பிட்டுருக்காக கேடிஎம் பைக்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு ஆகிடுவானுங்களா? என்னடா பேசுறீங்க? கொஞ்சமாவது புரிஞ்சு பண்ணுங்கடா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இஷ்யூ சொல்ல மறந்துட்டேன். டிடிஎஃபோட கடையில் வந்து எக்ஸாஸ்ட் விற்கிறதுனால வந்து அவங்க கடைக்கு வந்து போலீஸ் ரைட் போயிடுச்சு அப்படின்னு. அதாவது ஹை டெசிபிள்ஸ் உள்ள எக்ஸாஸ்ட்லாம் வந்து அவன் சேல் பண்ணுறதுனால போலீஸ் வந்து ரைட் போயிருக்கு. அவன் அப்படி உங்களுக்கு என்னதான்டா பண்ணான்? முறுக்கி பார்க்குறியா தங்கம்? அது மட்டும்தான்டா. அவன் ஏதோ சரி ஓகே, அவன் பப்ளிக் ரோட்டில் அப்படி பண்ணிட்டான். ஓகே, யாருமே அப்படி பண்ணதே கிடையாதா? பண்ணவன் எல்லாரையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்களா? பண்ணவங்க எல்லாரையும் தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளார போடுறீங்களா? இல்லை. சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேரோ வந்து வீலிங் அடிச்சுட்டு ஸ்டாப்பிங் பண்ணிக்கிட்டு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ இருக்கானுங்க. ப்ரொஃபஷனல் ரைடர்ஸை சொல்லலை, ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர்ஸையும் நான் சொல்லலை. நார்மலாக அந்த ரோட்டில் போகிறானுங்களே அதை தான் நான் தான் புளுத்தி என் பூல் தான் வளர்த்தின்னு போவானுங்களே அவனுங்களை சொல்கிறேன். நீங்கள் அவனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஒரு 1000 பேர் வண்டி விட்றானா அதில் நீங்கள் 10 பேரை தான் ஃபைன் போடுறீங்க. இது இல்லாமல் எவனோ ஒருத்தர் ஃபேமஸாக இருந்தானா போதும், அவனை உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறது. என்னடா உங்க கதை புண்டை, சிஸ்டம் புண்டை? டேய், ஏன்டா அப்படி பண்றீங்க? உங்க ஊழல் புண்டை, ஏண்டா புண்டைடா? உங்களுக்குலாம் அவனுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவானுங்களா? நான் ஒரு ரைடராக தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் டிடிஎஃப். நான் வந்து அவனை ஒரு ரைடராக தான் சப்போர்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் வந்து விற்காத கடையே கிடையாதா? சொல்லுங்க, எக்ஸாஸ்ட் விற்காத கடையே கிடையாதா? இல்லை கலராக இண்டிகேட் போடுற கலராக இண்டிகேட்டர் போய் விற்கிற கடையே கிடையாதா? எவ்வளவோ ஷாப்ஸ் இருக்கு. நீங்க அவனெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இவன் மாட்டிக்கிட்டான். இவன் ஒரு தடவை மாட்டான்றதுனால அவங்களே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இந்த போல நியூஸ் சேனல்ல உங்களுக்குலாம் வெக்க முடியவே இல்லையாடா? மேலே பார்த்து துப்பிக்கோங்கடா எல்லாரும். மற்ற வந்து காரி துப்புன்னு தேவைடாடா, நீங்களே மேலே பார்த்து துப்பிக்கோங்கடா புண்டைங்களா. இந்த இதெல்லாம் வந்து அப்படியே கேக்குள்ளலாம் வந்து கடுப்பு தான் ஆகுது. எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க பைக் ரைடர்ஸ்ல. நீங்களாம் ஏன் வந்து அவனை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? லோ சிசி பைக்கை வந்து ஹை சிசி பைக்கோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் ஒரு எச்சத்தனமான வேலைடா. புரிஞ்சுக்கோங்கடா. பைக்ஸ் இத்தனை பேர் வச்சிருக்கீங்க. எவ்வளோ உங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க, அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் நீயே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எடுக்கிற? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த பைக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க. உனக்கு வர மரியாதை வேற. அந்த பைக் மேலே முதல்ல மரியாதை வைங்க. தேவையில்லாமல் வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து கழட்டி வச்சுக்கிட்டு, பார்ட்ஸ் கழட்டினது கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு பிரச்சனை? போலீஸ் தான். யாராவது மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ் உங்களை போட்டு. அந்த பைக்குக்குன்ற ஒரு மரியாதையை ஃபஸ்ட்டு கொடுங்க. பைக்குக்குள்ள மரியாதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக்குக்கு உங்க மேலேயும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உன் பைக்கை பார்த்து தான் ஒன்றை முடிவு பண்ணுவாங்க. மியா கலிஃபா ஃபோட்டோ போடுறது, டேனி டெனில்ஸ் ஃபோட்டோ போடுறது, இந்த சொன்ன போல ஜானி சின்ஸ் ஃபோட்டோ போடுறது, எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத அந்த காஸ்ட்டுக்கு நீ வந்து உன் பைக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணு. உன் பைக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே உன் வண்டிக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீ வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒரு வண்டி ரொம்ப போயிடுச்சா, சரி வேஸ்ட்டாக போயிடுச்சா, அதுக்கேற்ற ஒரு ப்ராப்பரான ஒரு கலரை கொடுங்க. ஏன் தேவையில்லாமல் அப்படி ஏன் பண்ணுறீங்க? எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்கள்? எதுக்கு? வேஸ்ட் தானே. உன் வண்டி நீ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணு. உன் வண்டிக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்னா அந்த வண்டிக்குள்ள மரியாதை உனக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டென்ட் வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. கண்டென்ட் வந்து கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க. உங்களுக்கான பைக், உங்கள் பைக்கோட மரியாதை வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. படித்தவனாக இருந்தால், வண்டியை பற்றி தெரிஞ்சவனாக இருந்தால் அவன்கிட்டலாம் சொல்லவே தேவையில்லை. தெரியாதவன் தான் இது போல் பண்ணுவான். தெரிஞ்ச சில தற்குறி புண்டைங்களும் பண்ணுவானுங்க. சில பேர், ஒரு சில தற்குறிகள் பண்ணுவானுங்க.
அது போல் பண்ணாதீங்க. இதுக்கு தான் இந்த வீடியோ. யோ யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்டேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான்.